அதான். மகேஷ்க்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களே? தம்பி வீட்டுக்கு போய் வைக்கலான்னு பார்த்தேன். அதான் மகேஷோட அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால, நீங்க இங்கேயே கொடுத்துருங்க. பேச்சு அதை எடு. என்ன இது? இந்த வார்டன் எதுக்கு மாத்தி பேசுதா? அன்பும் ஆனந்தி லவ் பண்ற விஷயத்த சொல்ல விடாம இந்த வார்டனையே தடுக்குது. ஆனந்தி, நீ வாடி. மகேஷ் தம்பி குடும்பத்தோட மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். கவலைப்படாதீங்க அங்கிள். திருவிழாவுக்கு எப்படி எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணோமோ அதை விட வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. பத்திரிக்கை எடுத்துக்கங்க. மகேஷ், உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாங்க. ஐயா, நீங்க உங்க வேலை பாருங்க. என்னாச்சுமா? அன்பு ஆனந்தி லவ் பண்ற விஷயத்த நான் சொல்ல வரும்போது என்னையே நீங்க சொல்ல விடாம தடுத்தீங்க. ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட ஏன் மறைச்சீங்க? மகேஷ், ஆனந்தியோட அப்பா அம்மா லவ்வை ஏத்துக்கிற மனநிலைமையில இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க? நான் ஆனந்தியை கேட்டதுக்கு ஆனந்திக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே சொன்னாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனந்தியோட சம்மதம் தான் முக்கியம்னு அவ அப்பா சொன்னது ஆனந்தி லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல மகேஷ். வேற? அவங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அது ஆனந்திக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். ஒன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அன்ப ஆனந்தி அப்பா அம்மாக்கு நிச்சயமா பிடிக்கும். மேபி பிடிக்கலாம். பட் ஆனந்தி அன்பு லவ்வ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு இது சரியான தருணம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனந்தியோட அண்ணன் வேலுவும் ஆனந்தியோட அண்ணியும் காலையில இங்க வந்திருந்தாங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி காதல் பண்றதுக்கும் குடும்பத்தை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கும் எங்க இருந்து தைரியம் வருதுன்னு எங்களுக்கு தெரியும்டா. இத்தனை பேர் பாவத்தையும் சம்பாரிச்சு உன் வயிற்றுல உருவாகுமே கரு, அது கரு இல்ல, சாபம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை என் வம்சத்துக்கே வேண்டாம், என் குடும்பத்துக்குள்ள ஏத்துக்க மாட்டேன். பாரா, நான் பத்தா ஆம்பளை பிள்ளை என்னைக்கோ போயிட்டான். ஆனா எந்த காலத்திலையும் என் 2 பொண்ணுகளும் என் விருப்பம் இல்லாம இன்னொரு ஆம்பளைய தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மை காட், அழகப்பா அங்கிளா இவ்ளோ வயலண்டா நடந்துக்கிட்டாரு. நம்பவே முடியல. நீ நடந்துக்கலையா மகேஷ்? இந்த ஹாஸ்டல் அடிச்சு உடைக்கல மகேஷ். நீ தப்பு பண்ணிட்டேன்னு நான் இதை சொல்லி காட்டல. உன்னோட ஹோப், நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே ஒரே நாள்ல காணாம போனதும் உனக்குள்ள ஒரு கோவம் வந்துச்சுல, அதுதான் ஆனந்தியோட அப்பாக்கும் நடந்திருக்கு. ரொம்ப நாளா மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்த கோவம் இன்னைக்கு வெடிச்சிருச்சு. அவரோட சூழ்நிலையில யாரு இருந்தாலும் இததான் செஞ்சிருப்பாங்க. புரியுது. பட் ஆனந்தி அன்பும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதை எப்ப சொல்றது? ஆனந்தியோட அக்கா கோகிலா கல்யாணம் முடியட்டும். ஆனந்தியோட அப்பா இன்னைக்கு நடந்த விஷயத்த மறந்து ஒரு சுமூகமான மனநிலைக்கு மாறட்டும். அப்புறம் ஆனந்தி அன்பு விஷயத்த பத்தி சொல்லலாம். ஆனந்தி என்ன லவ் பண்ணலன்னு உன் சைட்ல இருந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டல்ல, அதுவே போதும். மத்ததெல்லாம் நடக்கும்போது நடக்கும். ஓகேமா, நான் கிளம்புறேன். ஆனந்தி, உங்ககிட்ட நான் பேசணும். நான் இருக்கிற மனநிலையில எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நீ பேச வேண்டாம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மகேஷ் வந்து நீயும் அன்பும் லவ் பண்ற விஷயத்த உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது நீயே வாயை திறக்காம இருந்த.
என்ன பாக்குற? இனிமே உங்க லவ் விஷயத்துல தலையிட வேண்டாம் தான் மகேஷ் ஒதுங்கி நிக்கிறான். இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவை தேடி வந்து உங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா நீ வாயவே திறக்காம இருந்துட்டல்ல. அந்த வார்டனும் மகேஷ் லவ் விஷயத்த சொல்ல வரும்போது தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேச எனக்கு தைரியம் இல்ல. என்னது? உனக்கு தைரியம் இல்லையா? அத நான் நம்பணுமா? மகேஷ் உன்னதான் கல்யாணம் பண்ணி பிடிவாதமா இருந்தப்போ அன்பையும் வார்டனையும் உன் ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாண விஷயத்த பேசி இருந்தவ தானே நீ? அப்ப கூட ஊர்ல அதே அப்பா அம்மா தானே இருந்தாங்க. இப்ப எங்க இருந்து வந்தது இந்த பயம்? இங்க பாரு, அப்ப என் நிலைமை வேற, இப்ப என் குடும்பத்துல இருக்கிற நிலைமை வேற. என் அண்ணா அண்ணி இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா எம்புட்டு பெரிய பிரச்சனை பண்ணாருன்னு நீயும் பார்த்தல்ல. ஏற்கனவே என் குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்குது. இப்ப போய் என்னால நான் அன்புவை விரும்புற விஷயத்த நிச்சயமா சொல்ல முடியாது. சொல்லிதான் ஆகணும் ஆனந்தி. இல்ல நான் உன் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்க பாரு மித்ரா, நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கிறேன். நீ வேற என் தலையில மேல் கொண்டு பிரச்சனையை வைக்காத. உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல ஆனந்தி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல. உன் பிரச்சனையை சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது உனக்கு இப்ப புரியாது. இத பாரு, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நீயும் அப்பா அம்மா கிட்ட அன்பு விரும்புற விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வச்சு உன் கல்யாண ஏற்பாட்டை பண்ற. இல்ல நான் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க லவ் விஷயத்த சொல்லி உனக்கும் அன்புக்கும் கல்யாண ஏற்பாட்டை பண்ணுவேன். நீ போய் உங்க அப்பா கிட்ட கெஞ்சினா உங்க அப்பா போனா போகுதுன்னு உனக்காக மனசிறங்கி அன்புவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைப்பாரு. அதுவே நான் போய் சொன்னா பிரச்சனை எங்க முடியும்னு யோசிச்சு பாரு. ஒருவேளை உங்க அண்ணன் கிட்ட சொன்ன மாதிரி அவசரப்பட்டு உயிரை விட்டாலும் விட்டுருவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன. நானும் என் குடும்பமும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்?